சரி எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணாக எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம படத்தில் பார்த்தோம். ஆனால் நேச்சுரலாகவே இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி. ஏன்னா கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க கலா மேம் இப்போ அவங்க இல்லை, தவறிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே அந்த படத்தில் இருந்த சூழலில் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த 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 மேடை வந்து எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குதோ, அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். என்னன்னா, என் பேர் இடிமணி நீலங்கோ. மேடம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொயட்டாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒர்க்கு விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. நல்லா பண்ணணும் மாஸ்டர், நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இது பண்ணுவாங்க. நம்ம எந்த டைம் போனாலும் ஆஃபீஸில் வந்து டிஸ்கஷனு, படத்தை எந்தளவுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே டிஸ்கஷன்லேயே இருப்பாங்க. ஜான் மேடம் வந்து அவங்களும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டு மேடத்துக்கு. ஏன்னா கூட எந்த டைம் கூப்பிட்டாலும் சரி, எந்த டைம் இருந்தாலும் அவங்க தான் எல்லாமே கூட இருந்து எல்லாமே அவங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப்பாக இருந்து இந்தளவுக்கு படம் இந்தளவுக்கு வந்திருக்குன்னா அவங்க 2 பேருமே காரணம். கலா மேடமும் ஜான் மேடம் அவங்க 2 பேரும் தான். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கலா மேடம் வந்து படத்தை வந்து எப்படின்னா நல்லா நிற்க வைக்கணும், படத்தை எப்படின்னா கொண்டு போகணும், ஃபைட் வந்து நல்லா பண்ணோம் மாஸ்டர், அதுக்கு எதனா பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து நான் தான் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து ட்ரைனிங் வந்து நல்லா பண்ணாங்க. அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இதுவே போதும், நல்லா பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து சாங்கோட ஃபைட்டு. ஏன்னா ஒரு ஃபைட்டு வந்து நம்ம நார்மலாக எடுக்கிறதுக்கும் ஒரு சாங்கோட ஃபைட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சாங்கும் டவுன் ஆகக்கூடாது, நம்மளோட ஃபைட்டும் வந்து இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாங் எந்த மூடு கேட்குதோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அந்த சாங் நிறைய படங்கள் நான் வந்து சாங்கோட ஃபைட் உள்ள படம் நிறைய பார்த்தோன்னே சரி இந்த மாதிரி பண்ணலாண்ணா. ஏன்னா ஆக்ஷனுக்கு ஒரு சாங் இருக்கும், இது என்னென்னா மெலோடி, அந்த மூடு, ஒரு வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்கும் போதே எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இந்த சாங்கை வந்து எப்பயுமே நம்ம வந்து நல்லா கொடுக்கணும், அந்த ஃபைட்டை வந்து அந்த சாங் கூடயே நம்ம மேட்ச் பண்ணணும். ஏன்னா சாங்கும் வந்து அடிபட்டுறக்கூடாது, நம்மளோட ஃபைட்டும் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ரோப்பில் பண்ணாங்க. ஆனால் ரோப்பில் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு நாள் வரைக்கும் அவங்க ரோப்பை கழட்டவே இல்லை. காலைல 10 மணிக்கு ரோப்பு கட்ட ஆரம்பித்தாங்க, சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு தான் ரோப்பே வந்து கழட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைட்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றோம். தேங்க்யூ. மேடம் பற்றி சொல்லணும்னாக்கா எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போன வச்சுக்கோங்களேன், அவங்க தான் டீ கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இது. அவங்க ஆஃபீஸ் மட்டும் இல்லை, எடிட்டிங்க்கு வந்தாங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் டீ கொடுக்கறதுல எந்த இதில் சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையான ஆள், டவுன் டு எர்த். படம் நல்லா வரணும், எல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும். நன்றி, வணக்கம். கனியிட ஏறிய கனியும் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரல நீரும் இனியன என்பேன் நானும் அதனினும் இனியது தமிழ் என்பது கண்டீர் என்ற பாவேந்தருடைய வரிகளை நினைவு கூர்ந்து இந்த பரிசு திரைப்பட பாடல் மற்றும் திரைப்படம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற ஊடகத்துறையினர், பத்திரிகை துறையினர் மற்றும் ஹீரோயின் நாயகி சார்ந்த திரைப்படக்குழுவினர் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு இறைவனடி சேர்ந்த கலா அல்லூரி அவர்கள் செல்பேசி மூலமாக நான் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். முதற் படம் அகம்பாவம் என்ற படம் இன்னும் வெளிவரவில்லை. அந்த படம் அதனுடைய வரிகளை அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலம் கேட்டு தெரிந்து அதற்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டார்கள். நான் பல தாமதத்திற்கிடையே அதை ஒப்புக்கொண்டேன். சுருக்கமாக 2
நிமிடத்தில் அந்த சுச்சுவேஷன் மற்றும் சாங் சொல்லுவாங்க. முறையாக சொல்ல வேண்டுமேனால் இது எனக்கு முதல் திரைப்படம், முதல் நிகழ்வு. அது அடித்தள மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் சென்று அடையும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதே போன்று இத்திரைப்படமும் கொஞ்சமும் இக்காலகட்டத்தில் முகம் சுளிக்காமல் பெற்றோர்களுடன், அக்கா தங்கைகள், கணவன் மனைவி, பேரன் பேத்திகள், குழந்தைகள் ஆகியோரோடு கலந்து ஒரு குடும்ப திரைப்படமாக சென்று கண்டுகளிக்க இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இது ஒரு உகந்த படம் என்று நான் உணர்ந்து இருக்கிறேன். திரைப்படத்தை முதலாக இன்று கண்ணுற்றேன். கம்போசிங் தேட்டரில் இருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில கவிதைகள் சிரமப்பட்டு நான் எழுதியிருக்கிறேன். அவர்களுடைய ஈடுபாடு என்று அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அந்த அம்மா இறைவனுடைய சேரத்துக்கு முன்னாடி பலமுறை என்னை தொடர்பு கொண்டு சில நிகழ்வுகள்லாம் தெரிவிப்பார்கள். எல்லாருக்கும் ஆன ஒரு பரிசாக இந்த பரிசு நிகழ வேண்டும். அது அத்தனை உங்கள் கையில் இருக்கிறது. உங்களால் ஆன உதவியையும் உங்களாலான ஈடுபாட்டையும் இந்த படத்திற்கு தந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல திரைப்படமாக சென்று அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும், நாயகி உள்பட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் கலா அல்லூரி மேடம் அவங்களுக்கும், அப்புறம் ஹீரோயின் ஜான்விகா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஹோல் டீம் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பரிசு படம், இந்த படத்தை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு ஜாலியான, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கமர்ஷியல் படமாக வந்திருக்கு. ஸோ இதை எல்லோரும் தியேட்டரில் பார்த்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஜான்வியை சொல்லப்போனாக்கா ஒரு முதல் படமாக இல்லை ஜான்விக்கு. ஏன்னா சாங்லேயும் ஃபைட்லேயும் ரொம்ப மெச்சூர்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் நல்லா ப்ரொமோட் பண்ணு சொல்லி வேண்டி விரும்பி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பரிசு படம் ஒளிப்பதிவாளர் சங்கரை தான் முதல்ல நான் பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்னோட கிட்டத்தட்ட 24 வருஷம் என்னோட கூட இருந்திருக்கார். பல விஷயங்கள் நான் என்னை விட அவர்கிட்ட தான் அதிகமாக கேட்பேன். ஏன்னா அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போது அவரால் மட்டுமே இங்கே இருக்கிற கலைஞர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேலையும் நல்லா வாங்கியிருக்காருன்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது, பரிசு படம் தயாரிப்பாளர், இயக்குனர், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்லாம் எழுதுனாங்க. எனக்கு இங்கே வர வரைக்கும் தெரியாது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது. முதல்ல அவங்களுக்கு தான் இந்த படத்தோடைய கருவை இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலான்னு வந்தது எல்லாமே கலா மேடம் பேசிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க பேசிட்டாங்க. எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு வேலை இல்லை. கவிதா மேடம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்க ஹீரோயினின்ற விஷயத்தை நான் எத்தனையோ ஹீரோயினிகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சில சின்ன சின்ன சுழிவுகள், நெளிவுகளெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கை தேர்ந்த ஹீரோயினி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய உங்களை போல் நானும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.